கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்பதாக. கடந்த நாட்களில் நாம் ஜெபத்தை குறித்து தியானித்தோம். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்னது? அஸ்திபாரம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்னது? ஜெபம் தான் என்னது? அஸ்திபாரம். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. ஜெபம் என்பது என்னன்னா ஆண்டவரோடு பேசுவது. ஹல்லேலூயா. தேவனோடு பேசுறோம், அதுதான் ஜெபம். ஆண்டவர்கிட்ட நம்முடைய விருப்பங்கள் எல்லாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுவதுதான் என்னது? ஜெபம். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் ஜெபம் எப்படி சொன்னா, தேவனுடைய பார்வையில் ஜெபம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி, தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக எப்படி சொன்னா அது வந்து தூபவர்க்கம் போல இருக்கலாம். எப்படி இருக்குது? தூபவர்க்கம் போல. சங்கீத வாசல்யா 140 சங்கீத வாசல்யா எப்படி இருக்கிறது? தூபம் என்னது? சாம்பிராணி புகை இல்லையா, அது பத்தி புகை இருக்கு இல்லையா, இது போல தேவனுக்கு அது தூபவர்க்கத்தை போல இருக்குதான். அதனால வந்து இந்த நம்ம ஜெபிக்க ஜெபம் எல்லாமே தூவத்தை போல அப்படியே ஆகாயத்தை நோக்கி ஆண்டு சமூகத்தில் செய்து அது கடந்து போய் கொண்டு இருக்குது என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கும் சங்கீதம் 141 வாசிப்போம். 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெழுப்பு அந்திப்படியாகவும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. விண்ணப்பம் எப்படி இருக்குது? தூபவர்க்கம் போல இருக்குது. ஹல்லேலூயா. அது மட்டும் உங்களுக்கு வெளிப்படுத்த 5:8 வாசிப்போம். வெளிப்படுத்த 5:8. தங்கள் தங்கள் சுரமண்டலில் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கங்களால் நிறைந்த யாருடைய ஜெபம் தூவர்க்கமா இருக்குது? பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான் இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமான தூவர்க்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. சாம்பிராணி புகை போட்டா எப்படி இருக்குது? பத்திய பத்தி வாழை இருக்குது, ஒரு நம்மளை சந்தோஷப்படுத்த வாழை ஒரு வாசனை வீசுது இல்லையா, அது போலதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்பது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது. தேவன் நுகர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சுகந்த வாசனை உள்ள ஒரு தூவமாக இருக்குது என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆக இதைத்தான் வந்து இன்னைக்கு பிரஜாதி மக்கள் பத்தியும் சரி, இன்னைக்கு அவங்க இன்னைக்கு தேவஸ்தானம் அவங்க கடவுள் போய் வழிபடும் போது, அவங்க வேண்டுதல் செய்யும் போது அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா இதைத்தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஊதுபத்தியை கொண்டு போய் போட்டு வைக்கிறாங்க, சாம்பிராணி போட்டு நினைச்சாங்க அது புகையை விட்டு வாசனையை அது தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லி தன்னுடைய செவம் அதை சேர்ந்து போயிடும் சொல்லி தான் அவங்க நினைச்சாங்க இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு காலத்துல உள்ள பழக்கம். பழைய ஏற்பாடு காலத்துல ஆசார கூடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி, அது தூபவர்க்கம் போட சொல்லி ஆண்டு சொன்னார், கட்டளை கொடுத்தாரு. அந்த நாட்டிலே ஆசாரிகள் எதுக்கு போறோம்னு தெரியாமலேயே அதை போட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அது ஜெபத்துக்கு ஒப்பா இருக்கு என்பது அவங்களுக்கு தெரியாது அந்த நாட்டிலே. அப்படியாக போட்டு வழக்கமாக செய்து வந்தார்கள். அதுதான் இன்னைக்கும் கூட பாரம்பரிய சபைகளை பற்றியும் சரி, சிஎஸ்சி சபையும் சரி பற்றியும் சரி, இன்னைக்கு டிஎஸ்சி சபை, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபை இதெல்லாம் பற்றியும் சரி, இன்னைக்கும் நினைச்சாங்க சாம்பிராணி புகை நினைச்சாங்க போட்டுதான் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன் போறோம் எதுக்கு போறோம் என்பது தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒப்பாகத்தான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் முகந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்ற வாசனையாக சுகந்த வாசனையாக அவருடைய ஜெபம் இருக்குது. யாருடைய ஜெபம் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஹல்லேலூயா. வேதத்துல பார்த்தீங்கன்னா சரி, மொத்தம் 221 ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை ஜெபம் சொல்லுங்க? 221 ஜெபம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 221 ஜெபத்தை சரி, ஒரு சில ஜெபம் வந்து தேவனுக்கு கேட்கவே இல்லை, தேவ சமூகத்தை எட்டவே இல்லை. ஹல்லேலூயா. அது ஏன் தேவ சமூகத்துக்கு எட்டாம போனது என்று தியானிக்க போயிடும். ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில சரி, நீங்க நம்ம ஜெபம் பண்றோம், நீங்க ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஜெபம் கேட்கப்படாம போகும்போது, அந்த ஜெபத்துக்கு பதில் வரலை என்று சொல்லும் போது நம்ம ஜெபிக்கிறதை விட்டுறோம். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தராரு. இதெல்லாம் வேஸ்ட், வீணா போச்சு, எல்லாமே ஜெபிச்சதெல்லாம் வீணா போச்சு, இது தேவையில்லாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை அப்படியே நிறுத்திடுறாங்க. அப்படி அல்ல, நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலை என்பதை என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். ஏன் ஆண்டு ஜெபத்தை கேட்கல? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல என்று சிந்தித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்காக நாம் ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியில வந்து ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லை, எதற்காக ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்பதை தான் நீங்க தியானிக்க போயிடும். ஹல்லேலூயா. நீதிமொழி வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 8வது வாசிப்போம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையான ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா.
செம்மையானவர்களுடைய ஜெபம் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியமானது. அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறாரு. அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 15ல 21 வாசனை அந்த செம்மையான யாருன்னு பார்ப்போம். நீதிமான்கள் ஜெபத்தையோ அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப செம்மையான யாரு? செம்மையான யாரு? நீதிமான்கள். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, இயேசு ரத்தத்தினால் தன் பாவங்களை கழுவப்பட்டவங்க யாரு? நீதிமான்கள். அவர்கள் செம்மையானவர்கள். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. யாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் சொன்னா நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துக்கு ஏன் கேட்கப்படவில்லை, நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை என்பதை நாம் தான் சீர்தூக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்காம, நம்ம நிதானித்து பார்க்காம, நம்ம என்னதான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை உபவாசம் கொடுத்து கலந்து விட்டாலும் சரி, அது தலையிலிருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதற்காக நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, ஏன் பதில் கொடுக்கல என்று ஆராய்ந்து பார்த்து அது சரி செய்யணும். அதை விட்டு நம்ம சபத்தை நிறுத்திவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சிறிதுக்கு பார்க்காமல் நாம் என்ன ஜெபித்தாலும் சரி, ஆனா ஜெபத்துக்கு செய்யாது, அது பிரயோஜனம் இருக்காது, பதில் கிடைக்காது. அல்லேலூயா. ஆக நாம் உண்மையிலே பரிசுத்தமா இருந்தோம் சொன்னா கண்டிப்பா ஜெபத்துக்கு செய்யணும், பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இதுக்கு ஆதார வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவுல 59ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். 59:1-2. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. 2 வசனத்தை பாருங்க. முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்பதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறார். அவர் காதும் செவிடு கிடையாது. அல்லேலூயா. அவர் காதும் மந்தமா கிடையாது. அவர் நல்ல வல்லமையுள்ள தேவன் தான். நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆனால் ஏன் ஜெபம் கேட்கப்படுகிறது சொன்னால் நம்முடைய பாவமும் நம்முடைய மீறுதலும் நம்முடைய அக்கிரமும் தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலாமல் தடை செய்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் போகவே மாட்டேங்குது அவர்கிட்ட. ஏனென்றால் நம்மையும் அவரையும் நம்முடைய பாவமும் அக்கிரமும் என்ன செய்யுது, பிரிச்சு வச்சிருக்கு. குறுக்கு செவர் போல என்ன செய்யுது, அது பிரித்து வைத்திருக்குது. அங்க ஆண்டவர் இருக்காரு, நாம இருக்கிறோம். நம்ம செவிக்கு ஜெபம் கைக்கு செவிக்கு போக விடாதபடிக்கு இந்த பாவம் தடை செய்கிறது. அல்லேலூயா. சீர்தூக்கி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நாம நிதானித்து ஏன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, அப்ப நாம் சரியில்லை, நம்முடைய பாவத்தை நாம் ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அப்பதான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று நம்ம சீர்தூக்கி பார்க்காமல் என்ன ஜெபித்தாலும் சரி அதுக்கு பலன் கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மூடி வச்சுக்கிட்டு நாம என்ன ஜெபம் பண்ணாலும் சரி ஒருபோதும் பலன் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த பாவமும் அக்கிரமும் ஆண்டவருக்கு அது நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அது தடையா இருக்குது. அல்லேலூயா. இந்த நாட்களே வேதகாலத்துல 5 பேருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அவர் ஜெபத்தை ஏன் கேட்கல, எப்பொழுது கேட்டார் என்பதை குறித்து தான் தியானிக்க போறோம். முதலாவது லூக்கா புத்தகம் சரி, அதுல 18ஆம் அதிகாரத்துல 1-8 வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்றாரு. என்ன ஓமை சொல்றாரு? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டியதற்காக ஒரு ஓமை சொல்றாரு, ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த 8ஆம் வசனத்துக்கு மேல 9-14 வரைக்கும் சரி, அங்கே ஏற்கனவே தெரிந்த ஒரு சம்பவம், பரிசேயன் வேதபாரனுடைய அந்த பரிசேயனும் ஆயக்காரனுடைய ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. லூக்காவுல 18ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும். அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியெல்லாம் தசமம் செலுத்துகிறேன், செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே, ஆவியாகிய என் மேல் கிருபை
பாவியாக எங்கள் கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். ஹalleluya. இங்க பார்க்கிறோம் ரெண்டு பேருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ரெண்டு பேரும் தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பேரு யாரு? பரிசேயன். பரிசேயன் யாரு தெரியுமா? பரிசேயன் யாரு? பரிசேயன் பக்தி வைராக்கியம் உள்ளவர். ஹalleluya. யூதர்லயே ஒரு பிரிவு பரிசேயன் ஒரு பகுதி இருக்கு. அந்த பரிசேயன் என்று சொன்னாலே அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் இருப்பாங்க. அவங்க பசுத்தமா இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க நல்ல எல்லாத்துலயுமே ஆண்டவருடைய காரியத்துல ஒழுக்கமா இருப்பாங்க. அதே போல ஜெபம் பண்ணக்கூடியவங்க, அதே போல வேதத்தை மற்றும் பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க, அப்படி நிறைய காரியங்கள் அவங்க கொடுத்து இருக்குது. அது மட்டும் இல்ல பரிசேயர் எல்லாருமே வசதியானவங்க இருப்பாங்க. அப்படி எல்லா ஒரு தகுதியானவங்க தான் பரிசேயர். அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்லுங்க பரிசேயர் தான். ஹalleluya. ஆக இப்படியாக அந்த பரிசேயன் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த பரிசேயன் ஒருத்தன் அங்கே ஜெபம் பண்ண வாரான். இன்னொருத்தன் யாரு? ஆயக்காரன் யாரு? வரி வசூல் பண்ணக்கூடியவன். ஹalleluya. சகேயு போல இவன் வரி வசூல் பண்ணக்கூடியவன். மத்தேயு அவர் யாரு? வரி வசூல் பண்ணக்கூடியவன். ஹalleluya. ஆண்டவர் சீசன்ல மத்தேயு என்பவன் அவனும் வரி வசூல் பண்ணக்கூடியவன். அப்படியாக அரசாங்க அதிகாரி யாரு? ஆயக்காரன் அரசாங்க அதிகாரி. இப்ப ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண போகும்போது அங்கே யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு? யாருடைய ஜெபத்தை கேட்கல? ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. ஹalleluya. அதுக்கு உடனே பதில் வந்துச்சு. ஆனா பரிசேயனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்கல, பதில் கொடுக்கவும் இல்லை. ஹalleluya. ஆக அந்த 12 சொல்லப்பட்டிருக்கு. அவன் அல்ல, இவனே யாரு? ஆயக்காரனே என்ன சொல்றாங்க? நீதிமானாக்கப்பட்டான் பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போன என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஹalleluya. அப்ப பாருங்க என்ன சம்பவம்னா, எதனால ஆண்டவர் ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டாரு, எதனால பரிசுத்த ஜெபத்தை கேட்கலன்னு சொன்னா, இவன் என்ன சொல்றான்? ஜெபத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா சரி, முதலாவது ஜெபத்துல தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறான். ஹalleluya. தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறான். ஹalleluya. இரண்டாவது பாத்தீங்கன்னா சரி, அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்படுறான். ஆண்டவர் கிட்ட போக முடியலனால மார்பு அடிச்சுட்டு ஐயோ பாவி என்று சொல்லி நான் செய்த பாவத்திற்காக ஒரு மனஸ்தாபம் அங்க இருக்குது. மனஸ்தாபப்படுகிறான். அது மூன்றாவது சரி, அந்த பாவத்தை அறிக்கை செய்யறான். நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்யறான். அது மட்டும் இல்லாம ஆண்ட கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் கெஞ்சுகிறான் ஆண்டு சொல்லுகிறார். ஹalleluya. தேவசத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தன் பாவத்தை அவன் ஒத்துக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து, அது மட்டும் இல்லாம அதுக்காக மனஸ்தாபப்படுறான், அறிக்கை செய்யலாம். அதுக்காக ஆண்டு கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் ஆண்டு சொல்லி கெஞ்சுறான். ஹalleluya. ஆனா பரிசேயன் அப்படி செய்யவே இல்லை. பரிசேயன் பாவத்தை குறித்து சொல்லவே இல்லை. அவன் தனக்குள்ள மேன்மையான காரியத்தை நினைக்கிறான். ஹalleluya. நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் போடுறேன், நான் எனக்கு வர வருமானத்தை எல்லாவற்றையும் தசமா கொடுக்கிறேன் நானு. அப்படியாக ஆண்டவர் இவனை போல இல்லை ஆண்டவரே அது மற்றவருடைய அப்பா நினைக்கிறாங்க. ஹalleluya. நான் கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, தனக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறதுக்காக, தனக்கு நான் ஆண்டவருக்குள்ள காரியத்துல நான் சரியா இருக்கேன்றதுக்காக மற்றவருடைய அப்பா நினைக்கிறான். ஹalleluya. அதுவே பாவம் தான். அது என்னது? ஒரு பாவம். அது தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் தன்னை குறித்த மேன்மையான காரியத்தை நினைத்து ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதனால ஆண்டு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஆனா இந்த பாவியாக இருந்த இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. ஹalleluya. அவன் பாவியாக உள்ள வந்தான், போகும்போது பசுத்தமாக போயிட்டான். ஹalleluya. என்ன கவனிச்சு பாருங்க. பாவியத்தை உள்ள வந்தான், ஆனா வெளியே போகும்போது அவன் பசுத்தமா போயிட்டான். வரும்போது அநீதியுள்ளவனா வந்தான், போகும்போது நீதிமானாக போயிட்டான். ஹalleluya. ஆனா பரிசேயன் அப்படி அல்ல. ஹalleluya. ஆனா இந்த காரியத்தை நன்றா புரிந்து கொள்ளுங்க. நாம் எப்ப ஜெபம் பண்ணாலும் சரி, இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க சரி, ஆராதனைக்குள்ள ஆரம்பிக்கும் போது ஜெபத்துல பார்த்தாலும் சரி, இல்ல எப்பயாவது எங்கேயாவது நம்ம ஜெப கூட்டத்திலையும் சரி, உபவாச கூட்டத்திலும் சரி, நான் ஜெபிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க சரி, முதலாவது காரியத்தை செய்வேன் சொன்னா என்ன செய்யணும் சொன்னா, வந்திருக்க எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிங்க சொல்லணும் இல்லையா? கேட்டீங்களா? ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஆராதனை ஏற்றுக்கொள்ள சொன்னா, நம்முடைய ஜெபத்தை ஆண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் முதலாவது நம்ம பாவத்தை செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டு சொந்த அறிக்கை செய்யும். ஆண்டவரே பத்தினால எல்லாத்தையும் கழி பசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். அப்பதான் ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya. ஜெபம் பண்ணும்போதும் சரி, ஜெப கூட்டத்தை வைக்கும் போதும் சரி, நாம் முதலாவது பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கப்புறம் தான் ஜெபத்தையே செய்யணும், ஆரம்பிக்கணும். அதான் தேவ ஒழுங்கு. ஹalleluya. நாம் எல்லாருக்கும் பாவத்தை செய்து நம்மளோட பாவம் இல்லை என்று சொன்னால் என்னது? நாமே ஏமாற்றிக்கிறோம். வாசிங்க யோவான்ல 1:8 வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே
நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நம்மை நாமே ஏமாத்திக்கிறோம். என்ன பாவம் இல்லைன்னு சொன்னா உண்மையில என்ன சொல்றேன், என்னை நானே ஏமாத்திக் கொள்றேன். அல்லேலூயா. இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குள்ளேயும் எவ்வளவுதான் ஊழிய செய்வனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பசுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நிலைமையான ஊழியர்களாலும் சரி, அவனுக்குள்ளேயும் என்ன இருக்கு, பாவம் தான் செய்யும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நம்ம முழங்கால் படிக்கும் போது நம் பாவத்தை ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அவருடைய பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த ஆயக்காரன் பாருங்க, இவன் செஞ்சது அரசாங்க வேலை. அரசாங்க வேலையில வரி வசூல் பண்ணக்கூடிய வேலை. இந்த வேலை செய்யும் போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து நமக்கு அந்த நாட்கள் யூதர்களுடைய வழக்கம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு நாள் வெள்ளக்காரர்கள் ஆட்சி செய்தாங்க. எல்லாம் தெரியுமில்ல, ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க. அந்த ஆட்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா சரி, அந்த வரி வசூல் பண்ணக்கூடிய, அதாவது இந்த ஊர்ல வந்து யாரும் ஏற மாட்டாங்க வச்சுங்களேன், அங்க ஒரு கேட்டு போட்டு அங்க வரி வசூல் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு சந்தையில் நினைச்சாங்க, சந்தைக்கு பொருளை கொண்டு போனோம்னா அங்க வந்து வரி போடுவாங்க. வரி போட்டு அவ்வளவு கொண்டு போய் விற்கணும். அது போல யாராவது புதுசா ஒரு ஊருக்குள்ள வராங்க சொன்னா அவங்க வரி உண்டு. அல்லேலூயா. எப்படி பாருங்க, பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸுக்கு வரி உண்டு தெரியுமா? நம்ம ஊர் பஸ் திரும்பிச்சு அந்த பஸ்ஸுக்கு வந்து வரி வாங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு? அது போல அந்த வரி வசூல் பண்ற வேலை. அதே போல ஊருக்குள்ள கூடியவங்களுக்கு வந்து வீட்டு வரி, தொழில் வரி என்று சொல்லக்கூடிய வரி என்ன வந்து வசூல் பண்ணுவாங்க. அப்படி ஆங்கிலேய அரசாங்கத்தினால வசூல் பண்ணப்படுச்சு. அப்ப என்ன செய்வாங்க சொன்னா, அவங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சரி, யாரு பெரிய பணக்காரங்க இருக்கானோ, பிரபுக்கள் இருக்கானோ, எவன் ஜமீன் இருக்கானோ, அந்த ஜமீனையோ பிரபுக்கிட்டையோ கூப்பிட்டு சொல்லுவாங்க வந்து, எப்பா இந்த பகுதி முழுவதும் நீ பாத்துக்கோ, இந்த பகுதி முழுவதையும் நீ பாத்துக்கோ, நீ வந்து எனக்கு செய்யணும், எனக்கு மாசம் வந்து எனக்கு என்ன செய்யணும், இவ்வளவு 1000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆட்டை நியமிச்சு விட்டுருவோம். யார்கிட்ட பெரிய பணக்காரத்தையோ இல்லைன்னா பெரிய ஜமீன் ஜமீன்காரத்தையோ ஒப்படைச்சிருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, தண்டல்காரர் சேவக்காரர் அவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க வரி வசூல் பண்ணி மாசம் தோறும் அவங்க என்ன செய்யணும், கப்ப கட்டணும். அல்லேலூயா. அதுதான் வரி வசூல் பண்ற வேலை. இப்ப இவங்க என்ன செய்வாங்க சொன்னா, ஜமீன் என்ன செய்வாங்க சொன்னா, இப்ப அவனுக்கு வந்து 10,000 ரூபாய் வரி வாசல் போட்டு கொடுக்கணும்னு சொன்னா, இவங்க என்ன செய்வாங்க, 5,000 வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா இவனுக்கு சும்மா இருக்க முடியும், இவனுக்கு என்ன செய்யணும், இவனுக்கு வேணும் இல்லையா, அது வேலை செய்யறதுக்கு கூலி கொடுக்கும் இல்லையா. அதனால என்ன செய்வாங்க, அங்க 10,000 சொல்லியிருக்காங்கன்னா இவங்க 15,000மோ 20,000மோ 30,000 அதிகமாக கூட செய்வாங்க, அநியாயமா செய்வாங்க, வரி வசூல் பண்ணுவாங்க ஊருக்குள்ள. அல்லேலூயா. 10 ரூபாய் வரி போட வேண்டிய இடத்துல 30 ரூபாய் கொடுவாங்க, 50 ரூபாய் கொடுவாங்க, இல்லாட்டி ஆளை அடிப்பாங்க. அப்படியாக அநியாயமா வரி வசூல் பண்ணுவாங்க. அந்த யூத காலத்துலயும் அதே பழக்கம் இருந்துச்சு. இப்ப வந்து 10 ரூபாய் போற வீட்டுக்கு அது வரி கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து அடிச்சு வாங்குவாங்க. இல்ல தெண்டமா சொல்லுவாங்க, வந்து எனக்கு அநியாயம் வரி வரி போட்டு நீ தெண்டமாக இவ்வளவு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க வந்து இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய வந்து உண்மையா இருக்க முடியாது. அல்லேலூயா. அது என்னக்கும் அதுல களவு இருக்கும் செய்யும், அது பொய் தான் செய்யும். பொய், களவு, பரிதானம். ஒருத்தர் வந்து அவனுக்கு வீட்டுக்கு பெரிய வீடா கட்டியிருப்பாங்க, அவனுக்கு 1000 ரூபாய் வரி போடுவான் வச்சுங்க, அவன் பெரிய பணக்காரனால பார்த்து போடுங்கயா அப்படின்னு சொன்னா அவன் ஒரு பணத்தை வாங்கிட்டு குறைச்சு வரி போடுவான், லஞ்சம் வாங்குவது. இது போன்ற காரியம் எல்லாமே இந்த அரசாங்க அதிகாரிகள இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் அவங்க வந்து உணர்றான் வந்து. அல்லேலூயா. இதைத்தான் உணர்ந்து வந்து ஆண்டவரே பாவி ஆண்டவரே, அரசாங்கம் கட்டளையிட்டு இருக்கு நான் செய்யறேன், அவ்வளவுதான் அவனுக்கு. ஆனாலும் அது என்னது, பாவம். அல்லேலூயா. அப்படி அரசாங்கம் முக்கியமா வேலை செய்ய எல்லாருமே கண்டிப்பாக நிர்பந்தப்படுத்தப்பட்டு அவங்க வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்க, இப்ப வந்து புரியும்படியா ரேஷன் கடையில வேலை செய்யறாங்க, ரேஷன் கடையில வந்து வேலை செய்யறாங்க. இந்த ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இருக்க முடியாது. எந்த வேலையாலும் சரி, ஒரு காவல்துறை வேலையாலும் சரி, எந்த விளையாட்டு இருந்தாலும் சரி, அது உண்மையா இருக்க முடியாது. அது உண்மையா ரொம்ப கஷ்டமான காரியம். எப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க வந்து 10 மூட்டை அரிசி வருது வச்சுங்களேன், இந்த 10 மூட்டை அரிசி வந்து சரியான இடையில கொண்டு வந்து போட மாட்டாங்க தெரியுமா. அங்க வரும்போது கிட்ட வந்து எடுக்கும் போதே அவங்க எடுத்துருவோம் அரிசியை, லாரியில வரும்போது லாரிக்கார கொஞ்சம் அரிசி எடுத்துருவான். அது போக எலி அரிசி குடஞ்சி அரிசி வந்து பாதி அரிசியை காலி பண்ணிடும். இப்படி வர்ற வழியில பார்த்தீங்கன்னா சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூளைக்கு 5 கிலோ அரிசியாவது 6 கிலோ அரிசியாவது அரிசி வந்து போயிடும். அல்லேலூயா. அதான் வந்து இறக்கி வைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரி, இப்ப அந்த அரிசி வந்து 6 கிலோ அரிசி குறைஞ்சு போச்சு, உங்களுடைய குறைஞ்சு போச்சு. இப்ப உள்ள மக்கள் கரெக்டா தான் வந்துருக்கு, உள்ள மக்களுக்கு கரெக்டா கணக்கு பண்ணி தான் வந்து மூளை இறக்கிருக்காங்க வந்து. ஆனா இந்த 6 கிலோ அரிசியை சரி கட்டணும். அப்ப என்ன செய்யுது, இடையில குறைச்சு போடுவாங்க தானே, இடையில குறைச்சு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சரி, இப்போ ஒரு ஆசிரியர் என்ன செய்வாங்க, எனக்கு 5 கிலோ சீனி கொடு, இல்ல எனக்கு 10 கிலோ அரிசி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வருவான். அரிசி குறைச்சிக்க முடியாது. அப்ப அவனுக்கு என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும். அப்ப அந்த அரிசியை எங்கேயாவது யார்த்தையாவது செய்யணும், சரி கட்டணும். இப்படி சரி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அவங்களுக்கு குறைச்சு அரிசி இடையில வித்தியாசம் இருக்கும், போடுறதையும் வந்து வித்தியாசம் இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு செஞ்சு என்ன செய்றாங்க, களவு செய்யறாங்க, பொய் செய்யறாங்க.
அநேக இடத்துல என்ன செய்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இது போன்ற காரியம் எல்லாமே என்ன செய்யுது, ஒரு அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு கட்டாயமாக அவர் நிர்பந்தமான ஒரு நிலையில தள்ளப்படுறாங்க. அல்லேலூயா. அது போல வாழ்க்கையில அல்லேலூயா இதெல்லாம் பாவம் என்று இன்னைக்கு யாரும் உணர்வு கிடையாது. நான் பெரிய ரேஷன் விளவாக்குன்னு சொல்லி பெருசா பேசிக்கிறாங்க. மாசம் ஒரு சம்பளம் வருது, அரிசி முடியும் காசு வருதுன்னு சொல்லி ஒரு பெருமை இருக்கக்கூடிய தான் பாவி என்று போய் சொல்லி பாருங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? நீ பாவி என்று யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க அநேக விஷயம் சொல்லும் போது நாமெல்லாம் பாவின்னு சொல்லும்போது அநேக சண்டைக்கு வந்துருவாங்க. எங்கெல்லாம் பாவின்னு சொல்றியா, அப்ப நாங்க என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தன் பாவம் என்ன என்பதையே ஜனங்கள் தெரிஞ்சு கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு கடை வச்சிருக்கிறோம், ஒரு தொழில் பண்றோம், அது ஒரு சோப்பு இருக்குது வச்சுங்களேன். உதாரணத்துக்கு துணி துணி சோப்பு வச்சுங்க. ஒரு பெரிய கம்பெனிக்காரன் போட்டு சோப்பு ஒன்று இருக்கும், அதுக்கு வேலை வந்து 30 ரூபா வச்சுங்களேன். லோக்கல் ஒருத்தர் போட்டுப்பான் சோப்பு, அந்த சோப்பு 5 ரூபா இருக்கும். அந்த 30 ரூபா சோப்புக்கு வித்தா லாபம் வந்து கமிஷன் வந்து 2 ரூபா கிடைக்கும். அதே போல 15 ரூபா போல சோப்பு வித்தா அந்த சோப்பை வித்தா 5 ரூபா கமிஷன் கிடைக்கும். இப்ப கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, சோப்பு வாங்க போறீங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த லோக்கல் சோப்பை தான் சொல்லுவாங்க விற்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இதுல என்ன வித்தா 5 ரூபா கிடைக்குது. அப்ப அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, அது பேரு தாங்க சோப்பு, கம்பெனி பேருனால அது நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்குங்க, போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இத 5 ரூபா கமிஷன் கிடைக்குது, அது 2 ரூபா கிடைக்குது, அப்ப கூட 3 ரூபா கிடைக்கிறதுக்காக இதைத்தான் தள்ளிவிட பார்ப்பாங்க. அப்ப அவங்க என்ன பொய் சொல்ல வேண்டியிருக்குது. அல்லேலூயா. அவங்க பொய் சொல்ல வேண்டியது. அநேக கடைகளில் அநேக தொழில் பண்றதுக்கும் சரி, 2 படிக்கிறது இருக்கும், 2 தராசு இருக்கும். பாத்தீங்களா, 2 படிக்கிறது தராசு இருக்கும். அதான் ஆண்டு அதிகம் சொல்லியிருக்காரு. அது சுமுத்திரியான திராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரியான எடைக்கல்லும் கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்லுவாங்க. இப்படிலாம் தொழில் பண்ற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல இப்படி மாற்று கல் எல்லாம் நினைச்சு வச்சிருப்பாங்க. ஏன் பால் ஊற்றுங்க, பால் ஊற்ற வச்சுங்க, பால் ஊற்ற வியாபாரிகள் வச்சுங்க. பால் கறக்கிறவங்க கூட அவ்வளவு தப்பு செய்ய மாட்டாங்க. ஆனா பாலை வாங்கி வெளியே விற்கிறவங்க பாருங்க, விளக்கு வாங்கி பாருங்க, என்ன இருக்குது 200 விளக்கு எப்படி இருக்கும் வாங்கி பார்த்தா தெரியும். எப்படி இருக்கும், தட்டி இருக்குது, அது 100 தான் கொள்ளும். அல்லேலூயா. 500 விளக்கு பார்த்தீங்கன்னா 250 இதா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக வரும்போது செய்யலாம் செய்யறாங்க. அதுதான் இவன் செஞ்சிருக்கிறான். ஆனா அதை ஒத்துக்கொண்டான், தான் பாவி என்று ஒத்துக்கொண்டான். ஆனா இன்னைக்கு நிறைய சொல்லி பாருங்க, பால் சொல்லி பாருங்க, இல்ல ஒரு ரேஷன் விளாட சொல்லி பாருங்க, யார் என்ன செய்வாங்க, நாங்க என்ன செஞ்சோம், இதான் தொழில் தருமோ, நாங்க என்ன செய்ய முடியும், அரசாங்கம் கொடுத்து செய்யுது, நாங்க இதுதான் ஆக வேண்டி இருக்குது, அவ்வளவு சரி கட்ட வேண்டியதான் இருக்குது என்று என்ன வந்து தன்னுடைய தவறுக்கு, தன்னுடைய பாவத்துக்கு அவங்க இருக்கவங்க நியாயம் பேசுவாங்க ஒழிய தான் பாவி என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஆயக்காரன் அவன் அரசாங்க உத்தியோகம் செய்யறாந்தாலுமே ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் வாங்கி சாப்பிடல, ஆனாலும் கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டியது, சில அடித்து வாங்க வேண்டியது, சில துன்பப்படுத்தி வாங்க வேண்டியது. இதெல்லாம் பாவம் உணர்ந்து அது வாங்காட்ட அவனுக்கு வேலை போயிடும். அல்லேலூயா. அவர் வேலை நிமித்தமாக கட்டாயப்படுத்தி வாங்கியது அது நிமித்தமாக அவர் தேவ சமூகத்துக்கு போனவனே தன் பாவி என்று ஒத்துக்கொண்டான். அல்லேலூயா. நீங்க எத்தனையோ பாவம் செய்யணுமே இந்த மாதிரி விஷயத்துல, இப்படி கடைகளுக்கு செய்யோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் சரி, எத்தனையோ இடத்துல வந்து பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுது. அல்லேலூயா. அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பாவத்தை நாம் என்னைக்கா ஒத்துக்கொண்டு இருக்கோமா? பரிசையின் பதம் தன்னுடைய சுயநீதியில பேசலாம். நான் அவனை காட்டும் பரவாயில்ல, அத்தனை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவனை காட்டும் பரவாயில்ல, அவன் பாரு எவ்வளவு அக்கிரமம் பண்ணா, அழைக்க போறது இல்ல, நான் அப்படிலாம் கிடையாது, நாளை கரெக்டா போவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நீதி தான் நாம் பேச முடியும். நம்முடைய நீதி எல்லாம் தேவ சமூகம் இருக்குதான், அதுக்கான கண்டையை போல இருக்குது. அல்லேலூயா. ஆனா அவன் தன்னுடைய நீதியை குறித்து தான் பெருசா நினைத்தான் வந்து, ஆனா அந்த நீதி தேவ சமூகத்தில் ஒன்றுக்கு உதவாதுன்னு உணரவில்லை. அல்லேலூயா. ஆனா இவன் சமுத்திர ஆண்ட சமுத்திர போய் தன்னை தாழ்த்தினபடினாலே, தன் பாவத்தை ஒப்புக்கொண்டபடினாலே, தன் பாவத்தை அறிக்கை செய்தபடினாலே, தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் ஆண்ட சமுத்திர கெஞ்சினபடினாலே இவன் நீதி வழங்கப்பட்டான். அவன் அப்படின்னா இருந்தான், ஜெபம் கேட்கப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆக யாருடைய ஜெபம் கேட்கப்பட சொன்னால், யாரோ அந்த பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்ட சமுத்திரத்தின் பாவத்தை அறிக்கை செய்து தேவன் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறானோ, எவன் பசுத்தமா வாழ வேண்டும் என்று நாடுகிறானோ அவனுக்கு எவன் தான் ஆண்ட சமுத்திரம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம என்னதான் தேவம் பண்ணாலும் சரி, நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்ய அவங்க பாவத்தை போட்டு எடுத்து வச்சுட்டு அது யாருக்கும் தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது, நம்ம அந்த செஞ்ச பாவம் ஆச்சு அது யாருக்கும் தெரியாது நினைச்சுன்னு சொன்னா கண்டிப்பா தேவனுக்கு தெரியும். தேவன் யாரு, காண்கிற தேவனா இருக்கு. அவன் பூமியில் இருக்கிற கண்கள் வாழி கொண்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மனுஷனுக்கு மறைச்சலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. ஆக அந்த பாவத்தை தேவ சொந்த அறிக்கை செய்து நீ செவித்தால் கண்டிப்பா தேவனுக்கு பதில் கிடைக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது தாவீதுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது உண்மையிலேயே ஒரு ஜெப வீரன். உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. எப்படி ஜெயிப்பாரு, எப்படி ஜெபம், அந்தி சந்தி மத்தியான வேலையில. அல்லேலூயா. அந்தினா அதிகாலை வேலையில, சந்தி என்று சொன்னா
சூரியன் மறைகிற நேரத்துல, ஹalleluya, மத்தியான நேரத்துல. ஆக தாவீது 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷன். ராஜாவா இருந்தாலுமே ஜெபத்தை ஒரு நாள் அழுத்தம் கிடையாது. எந்த வேலை இருந்தாலும் சரி, எந்த அலுவலகம் இருந்தாலும் சரி, அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான். அதே சமயம் ஜெபத்துக்கு பதிலையும் ஆண்டவர் பெற்றுவான். சங்கீதத்தை பாருங்க, ஆண்டவர் கூப்பிட்டதை கேட்டார் சொல்லுங்க இல்லையா, எத்தனை சொல்றாரு, நான் என் கூப்பிட்டதை கேட்டார், என் நெருக்கத்தை ஆண்டவரை கூப்பிட்டேன், அவருக்கு பதில் கொடுத்தார் சொல்றாரு இல்லையா. அப்ப எந்த வேலையிலையும் ஆண்டவர் சொல்ற ஜெபிக்கிற மனுஷன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலும் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரே ஒரு நேரத்துல மட்டும் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவன் மோசம் போட்டு ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, ஆனா அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஹalleluya. எப்ப கேட்க மாட்டார் ஆண்டவர்? அவரே சொல்றார், வாசிப்போம் சங்கீதம் 66 10 வாசிப்போம். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹalleluya. அக்கிரம சிந்தை, சிந்தையில, வெளி செயல்ல இல்ல, செயல்பாட்டுல இல்ல, என் மனசுல, என் சிந்தையில அக்கிரமம் இருந்துச்சுன்னா என் ஜெபத்தை என்ன ஆண்டவர் சொல்லுங்க கேட்க மாட்டாரு. ஹalleluya. நான் செய்யலங்க அக்கிரமம், அக்கிரமம் நினைச்சல செய்யல, ஆனா என்ன செஞ்சேன்? சிந்தையில அக்கிரமம் இருந்துச்சு. ஹalleluya. எண்ணத்துல அக்கிரமம் இருந்துச்சு. என் எண்ணத்துல அக்கிரமம், என் சிந்தையெல்லாம் அக்கிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை ஓசை ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை ஜெபம் கொடுக்க போனாலும் சரி, என் ஜெபத்துக்கு என்ன செய்யாது? பதில் கிடைக்காது. அது தாவீதுக்கு தெரியும். ஆனால் அவன் ஜெபம் பண்ணி பார்த்தான். ஆனா அந்த ஜெபத்துக்கு அவனுக்கு பதில் கொடுக்கல. எப்ப அவன் ஜெபத்துக்கு பதில் வாசிப்போம்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து ராமுலும் தரையில விட்டான். ஹalleluya. உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? ராம் முழுதும் தரையில கிடந்தான். அவர் யாரு? ராஜா. ஹalleluya. பட்டு மெத்தல் படுக்க வேண்டிய, பஞ்சு மெத்தல் படுக்க வேண்டியவன் எங்க இருக்காரு? தன்னை தாழ்த்தி தரையில விழுந்து கிடக்காரு. ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுதும் கிடக்காரு. ஹalleluya. உபவாசம் போட்டு 7 நாள் உபவாசம் போட்டிருக்காரு. அப்படி 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சாலுமே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. ஹalleluya. ஏன் கேட்கல என்று அவருக்கு தெரியும். ஹalleluya. அவர் செஞ்ச 10 வாட்ட செய்த பாவத்திற்காக ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கல. ஹalleluya. உள்ளுக்கு அக்கிரமம், உள்ளுக்கு பாவம் இருக்குது. அந்த பாவத்தை மூடி வச்சுட்டு ஆண்டவரை அறிக்கை செய்யாதபடிக்கு அவர் ஆண்டவரை விழுந்து கிடக்கிறாரு. 7 நாள் உபவாசம் போட்டு கிடக்கிறாரு, தலையில விழுந்து கிடக்கிறாரு. ஆனால் தேவன் அவர் ஜெபத்தை கேட்கவில்லை. காரணம் என்று சொன்னால் அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? பாவம். ஹalleluya. பாவம் இருந்தபடினாலே அவர் கேட்கல. அழகா போயிட்டு அவர் கர்த்தருக்கு பிரியமான சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டு இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டு தாவீது எவ்வளவு பிரியமா இருந்தார் வசனம் சொல்கிறது. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் ஆட்டுக்கு பின்னால போயிருந்த அந்த மனுஷனை ஆண்ட ராஜாவா ஆக்கி அழகு பார்த்தாரு. ஹalleluya. அப்படிப்பட்ட தாவீது நல்லா தான் போயிட்டு இருந்த வாழ்க்கை. அது நடுவு பகுதியில அவருடைய வாழ்க்கை நடுவுல பக்கம் சரி ஒரு பாவத்தை விட்டு போயிட்டாரு. ஹalleluya. அந்த பாவத்தை விழுந்து போனபடினாலே அந்த சமயத்துல ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஹalleluya. காரணம் என்ன சொன்னா, இன்னொருத்த மனைவியை வினவன் வந்து என்னஞ்சா இச்சித்தான், அவன் மேல ஆசை வைத்தான். இன்னொருத்த மனைவி மேல இன்னொருத்த மனைவி மேல சொல்லி ஆசை வச்சான், இச்சை வச்சான். அதன் நிமித்தமாக ஆண்டவர் அவன் ஜெபத்தை பதில் கொடுக்கவில்லை. ஹalleluya. ஆண்டவர் வசனம் சொல்றது ஏன் பண்ண சொல்லப்பட்டிருக்குது? 10 கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 கட்டளையில 10வது கட்டளை என்ன வாசிங்க? யாத்ராகமம் 20 வாசிப்போம். யாத்ராகமம் 20 பிறருடைய வீட்டை அல்ல வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அடுத்த வீட்டை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படவே கூடாது. அடுத்து பிறருடைய மனைவியும் அவனுக்கு வேலைக்கார கூட சொல்லக்கூடாது. நல்லா வேலை செய்யறாங்க வீட்டுல, அவன் வேலைக்காரங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது? அவன் வேலைக்காரன் மேல கூட ஆசைப்படக்கூடாது. வேலைக்காரியும் அவன் எருதையும் சரி, அவன் கழுதையும் சரி, பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஹalleluya. அடுத்தவருக்கு உரியது எதுவானாலும் சரி அதன் மேல ஆசை வைக்காத, இச்சை வைக்காத என்று ஆண்டவர் 10வது கட்டளையாக சொல்லியிருக்காரு. ஹalleluya. இந்த 10வது கட்டளையை தாவீது மீறிட்டாரு. ஹalleluya. பிறருடைய மனைவியை ஆசைப்பட்டாரு, பிறர் மனைவியை இச்சித்தாரு, பிறருடைய கணவனை இச்சித்தார், பாவம். ஹalleluya. கணவனை இச்சித்தாலும் பாவம், மனைவி இச்சித்தாலும் பாவம், எருதை மாடை இச்சித்தாலும் பாவம், வேலைக்காரனை இச்சித்தாலும் பாவம், வேலைக்காரனை இச்சித்தாலும், எதை கொண்டு இச்சித்தாலும் ஹalleluya. எனக்கு ஆண்டு கொடுத்த போதும்னு நினைக்கிறேன்.
அல்லேலூயா. அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது போலதான் அன்னைக்கு ஆண்டு சொன்னாரு. அல்லேலூயா. அப்படி இந்த 10வது கற்பனையை மீறி போனான். அது நிமித்தமாக ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவில்லை. 2வது பதம் சரி, அவன் ஆசைப்பட்டது மட்டும் கிடையாது, அவரோடு சேர்த்து விபச்சாரம் செய்துட்டான். ஆண்டு சொல்லிருக்க 7வது கற்பனை என்னன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டு சொல்லிருக்காரு. அந்த வாசிக்கு யாத்திரை முதல்ல 24 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அவன் ஆண்டு கொடுத்த 10 கட்டளையில 7வது கட்டளையாகிய விபச்சாரம் செய்யாதிருப்பாய கட்டளையும் மீறிட்டான். அல்லேலூயா. அது பத்தி அதுக்கப்புறம் என்ன சொன்னா, இதுக்கு சாட்சியா இருப்பானே என்பதற்காக அந்த கணவனை உரியாமையை வந்து கொலை செய்து விட்டான். அல்லேலூயா. அது வேற சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து சரி, 6வது கற்பனை யாத்திராம் 20:13 கொலை செய்யாதிருப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6வது கட்டளை கூட அவன் மீறிட்டாங்க. ஆக தாவீது செய்த பாவம் இச்சை, பிரச்சாரம், கொலை, அது 3 பாவத்தை செஞ்சுட்டு 1 வருஷமா அறிக்கை செய்யல, மனம் திரும்பல, நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மூடி மறைத்து விட்டு ஆண்டவர் சொந்த பிள்ளைக்காக 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு, தலையில விழுந்து பரவாரு. ஆனாலும் என்ன செஞ்சாலும் சரி அவன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கல, அந்த பிள்ளையை எடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆக எப்பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டோம் சொன்னா, நம்ம பாவத்தை மூடி வைத்துக் கொண்டு, யாருக்கு தெரிய போதும் செய்த பாவம் என்று மூடி வைத்துக் கொண்டு ஆண்டவர் சொந்த என்னதான் அழுது ஜெபித்தாலும், தலைவர்கள் ஜெபித்தாலும், உபவாசப்படுங்க போனாலும் சரி, நீங்களும் வீட்டுல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அன்னைக்குள்ள தேவன் இன்னைக்கு இருக்கிறார், அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீதுக்கு அறிவு வந்தது, ஞானம் வந்தது. ஆண்டவர் சமூகத்தில் 50வது சங்கீதம் சரி, ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தை எல்லாம் சொல்றாரு. அல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 51:1 அவர் வாசிப்போம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களில் என் மீது நீங்க மீறிட்டாரு. என்ன மீறினாரு? ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டாரு. அந்த மீறல் நீங்குவதற்காக என்ன செய்ய? சுத்திகரிங்க. என் அக்கிரம் நீங்க என் முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீதை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்குது, மறைக்க முடியாத பாவத்தை. அல்லேலூயா. தேவனை உட்கார்ந்தா பாவம் முன்னாடி நிற்கும். அல்லேலூயா. இந்த பாவத்தை மறைக்க முடியாது, அது முன்னாடி நிக்குது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக, அல்லேலூயா, உரியாக்கு விரோதமாக பாவம் செய்யல. யாருக்கு விரோதமாக? ஆண்டவருக்கு விரோதமாக பாவம். ஆண்டவர் நேசித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நேசித்து இவன் ஆண்டவரை கொண்டு ஆண்டவர் அரசாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். அல்லேலூயா. பாவம் செய்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பொல்லாமல் நடப்பித்தேன். நீ பேசும்போது நீதி விளங்கவும், என் நியாயம் தீர்க்கும் போது பசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நியாயத்துக்கு உண்டு. ஒரு நாள் மரித்தோம் சொன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஆண்டு முன்பாக நியாயத்திற்கு செய்யணும், நின்னே ஆகணும். அப்போது எல்லாம் அந்த பாவம் எல்லாத்தையும் ஆண்டு வெளியே கொண்டு வருவாரு. அல்லேலூயா. இந்த தாவீது சங்கீதம் 50வது சங்கீதத்துல பாடி தன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருந்தான் சொன்னா கண்டிப்பாக ஆண்டு செஞ்சுப்பாரு. அது நியாயத்திற்கு முன்பாக நிறுத்தி, நீ குற்றவாளி, நீ ஒரு இன்னொரு நான் சொன்ன 10 கட்டளை நீ மீறிட்ட, 3 கட்டளை மீறிட்ட, 1 இச்சிட்ட, இன்னொரு பிரச்சனை பண்ண, இன்னொரு கொலை பண்ணின, அதனால நீ பரவத்துக்கு போக முடியாது, நீ நடந்த தண்டனை அனுபவின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருப்பாரு. அப்ப தேவனுடைய நீதி விளங்குவதற்காக விளைச்சாரு தன் பாவத்தை அறிக்கை செய்தாரு. அல்லேலூயா. அந்த நியாயத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாத இந்த பூமியில் இருக்கும்போது தன் பாவத்தை அறிக்கை செய்தாரு. அல்லேலூயா. இது நமக்கு பாடம். அல்லேலூயா. நம்ம செவிக்கு நம்ம பாவத்தை மூடி வச்சுட்டு நம்ம என்னதான் ஜெபம் பண்ணலாம், நம்ம பார்த்து மற்றவர் ஒரு பெரிய ஜெப வீரன் சொல்லலாம், 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், 10 பார்த்து உபவாச வீரன் சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீங்க பெருமைக்காக அநேக ஊழியர்கள் சரி பேஸ்புக்ல பத்தி போறாங்க, 24 உபவாசம் ஜெபம், 34 உபவாசம் ஜெபம், தனியாக ஜெபம் பண்ணாங்க, 34 உபவாசம் ஜெபம் பண்ணி போறாங்க. ஆண்டவர் சொல்லிருக்காரு, ஜெபம் பண்ணும்போது அரை வீட்டை பிடிக்கிட்டு என்ன சொல்றாரு? அந்த ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியுமாக்கும் 24 உபவாசம் பண்ண எல்லாரும் தெரியுமாக்கும், நோட்டீஸ் ஒட்ட வேண்டியதா இருக்கு. அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தேவனுடைய வார்த்தையை படிச்சவங்க, தேவனுடைய வார்த்தையை மட்டும் பிரசங்கம் பண்றவங்க கூட கண் நினைச்சிட்டு சூடா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிருக்காரு, உபவாசம் ஜெபம் உனக்குள்ள இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கட்டும், 4 சோப்புல இருக்கட்டும், அதையும் பப்ளிசிட்டி பண்ற, விளம்பரம் பண்ணணும். பார்த்து உங்களை பார்த்து அப்பா பெரிய உபவாசம் வீரா இருக்காங்க அப்படின்னு சொல்லணுமா? அல்லேலூயா. அது மற்ற மனுஷன் மத்தியில் இருக்கலாம், அது தேவனுக்கு முன்பாக செய்யாது, அது ஒன்று சிறுமியானது. அல்லேலூயா. பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்க.
பாவத்தை ஒத்துக்கொள்ளாம ஒரு நாள் ஜெபம் ஆண்டவர் கேட்கப்படாது. அது பாவத்தை ஒத்துக்கொள்ள பெரிய பிரச்சனை. நான் பலதான் சொல்லிட்டேன், எல்லாருக்குள்ளயும் பாவம் இருக்குது, எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அன்னைக்கு என்னுடைய சபைக்கு வந்தாலுமே 10 வருஷம் 20 வருஷம் வந்தாலுமே உங்கள்கிட்ட தேவசமூக அறிக்கை செய்யாத பாவத்தை நீ மூடி மறைத்து வைத்திருக்கீங்க. நான் திட்டம் தெளிவா சொல்லுவேன். நிறைய பேர் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா நினைவுபடுத்துவாரு. நான் ரட்சிக்கப்பட புதுசுல எனக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட புதுசுல 5 வயசு செஞ்ச பாவத்துல இருந்து அந்த வயசுல செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தினார். எல்லாத்தையும் ஆண்டவத்துல ஒவ்வொன்றா அறிக்கை செய்ய உபாசம் போட்டு அறிக்கை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு, ஆண்டவர் காண்பிப்பாரு, ஆவியானவர் பிரகாசம் செய்வாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆண்டவர் பாவம் செஞ்சேன், அறிக்கை என்ன செய்யணும், என்ன வெளிப்படுத்துங்க ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாங்க ஆராய்ச்சி, நீங்க ஆராய்ச்சி கொண்டிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க நான் சொல்றேன், அநேகத்துக்காக உங்க பாவங்களை நீங்க மறைத்து வைத்திருக்கீங்க. அதனாலேயே வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. ஹல்லேலூயா. அதே போல 3வது சரி, யோசுவாவுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்குது. யோசுவாவுடைய ஜெபம் இங்க யோசுவாவுடைய சரி, இங்க எரிகோ பட்டணம் பெரிய வெற்றி சம்பாதிக்கிறார். கர்த்தரே அதுக்கு யுத்தம் செய்றாரு. எரிகோ பட்டணம் வெளியெல்லாம் போகணுங்க. காலையில் போகணும் சொன்னா எரிகோ பட்டணம் வெளியே செய்யணும், போகணும். ஆனா எரிகோ பட்டணம் பெரிய கோட்டைச்சுவர், பெரிய மதிச்சுவர். அந்த சுவத்துக்குள்ள நுழைஞ்சு போக முடியாது. அந்த ஊரை சுத்தி கோட்டை சுவர் இருக்குது. அந்த ராஜா அவ்வளவு விட மாட்டேங்கிறாரு. இப்படியோட சூழ்நிலை ஆண்டு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டு சொன்னாரு, அந்த கோட்டையை சுத்தி 6 தடவை மௌனம் அப்படி ஜெபம் அப்படியே வாங்க, அமைதியா வாங்க. 7வது நாள் என்ன செய்ய ஆத்பரிங்க, ஆண்டு துதிங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி 7வது துதிக்கும் போது அந்த கோட்டை அப்படியே தரவணமாயிடுச்சு. உள்ள பிரவேசித்து எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அந்த நாட்டை சொல்லிட்டு பேசுறாங்க, அதோட கடந்து போறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி, ஒரு சின்ன பட்டணம், ஒரு ஆயிங்கிற சின்ன பட்டணம், அவங்க பெரிய வெற்றி சம்பாதிச்சிட்டாங்க. இப்ப சின்ன பட்டணம் போக சொல்றாங்க, சின்ன பட்டணங்க, இதுக்கு போய் இத்தனை பேர் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் நீங்க தங்கி இருங்க, அவங்க செல்வ மட்டும் போய் அதை ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா போறாங்க. ஆனா அங்க போய் தோத்து போறாங்க. 38 பேர் வெட்டி போட்டாங்க, வெட்டி கொலை செய்தாங்க, எல்லாம் பிடிட்டு ஓடியாந்துட்டாங்க. பயங்கர குழப்பம். ஏன் தோல்வி? அவங்க ஜெபிச்சுதான் போனோம். ஆண்டவர் தர சொன்னாரு, ஆண்டவர் காணத்துல கூட்டு போறாரு, ஆண்டவர் தான் அழைத்து வராரு, ஆண்டவர் யுத்தம் செய்யறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஜெபத்தை கேட்கல ஆண்டவர், ஏன் இங்க வெற்றி ஆண்டவர் கொடுக்கல என்று சொல்லி யோசுவாவுக்கு பெரிய குழப்பம். வாசிப்போம் யோசுவால 7:5 வாசிப்போம். சரி, 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளிதுவக்கி செபாரி மற்றும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கலங்கி 7:5 வாசி, 7:5 வாசி. சார் 7:5 7:1 வாசி. துரோகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஏன் தோல்வி யோசுவா செஞ்சுக்கிறாரு, அவங்கள மூப்பெல்லாம் செஞ்சுக்கிறாங்க, இஸ்ரவேலெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஏன் தோல்வி? ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சின்ன பட்டணம், சின்ன ராஜா, ஒரு குட்டி ராஜா, ஒரு சிறு நில மன்னர் ஆண்டு கொண்டிருக்கான். இந்த பட்டணம் ஜெயிக்க முடியலையே என்று சொல்லி யோசுவாவுக்குள்ள பெரிய குழப்பம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிதான். அநேக நேரங்களில் நல்ல பெரிய வெற்றி தான் சம்பாதிச்சிருவோம், ஆனா சின்ன பிரச்சனை தோற்று போயிடுவாங்க. அவன் தோற்று போகும்போது நம்ம நினைக்கிறோம், ஏன் வாழ்க்கையில் தோல்வி வருது, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, இதுவரைக்கும் ஆண்டு வெற்றி கொடுத்தாரு, இதுவரைக்கும் ஆசீர்வாதம் வந்தாரு, இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு வருது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். சரி, யோசுவா நிதானித்து பார்க்காரு, ஏன்? ஹல்லேலூயா. யோசித்து பார்க்காரு. ஒரு பகல் முழு உபாசம் பண்றாரு. ஒரு பகல் முழு உபாசம் போட்டு ஆண்ட சமூகத்துல சட்டையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே விழுந்து கிடக்காரு. ஏன் ஆண்டவரே தோல்வி? ஏன் எத்தனை பேர் செத்து போனா, 50 பேர் செத்து போயிட்டாங்களே, ஏன் ஆண்டவரே, ஏன் பிடித்து வந்தாங்க, எவ்வளவு வெற்றி கொடுத்தீங்க ஆண்டவரே, இந்த இடத்துல ஏன் வெற்றி தரலைகளுக்கு என்று சொல்லி யோசுவா ஒரு பகல் முழுவதும் ஆண்ட சொந்த விழுந்து கிடக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. 7:6 வாசிப்போம். 7:6 யோசுவா 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தரையில் மேலே புழுதியை போட்டுட்டாங்க. அவ்வளவு வேதனை. 36 பேர் இறந்து போயிட்டாங்க. அவ்வளவு வேதனை யோசுவாவுக்கு. அப்படி தலையில புழுதி அள்ளி போட்டு மண்ணை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்றாங்க, உபாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறார். வாசிப்போம். 7:10 வாசிப்போம். எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்க சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காவிட்டால் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. சாபத்தீடான ஒன்று உங்க வாழ்க்கையில் இருக்குமானால்
கண்டிப்பாக ஒரு எதிரிக்கு முன்னால உங்களால நிற்க முடியாது. அவன் ஜெயிச்சிருவான். ஹல்லேலூயா. ஒரு தேவ ஜனங்கள், தேவனை தெரிந்து கொண்ட ஜனங்கள், அப்படி தேவ ஜனங்களே தோற்று போறாங்க. அது காரணம் என்ன? நீங்கள் நானும் தேவனுடைய ஜனங்கள் தான், தேவனை தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான். அப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கை தோல்விவத காரணம் என்ன? ஏன் தோற்று போயிடும் என்று சொன்னால், சாபத்தீடானது நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா தோல்விதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு தேவனுக்கு பிரியமா இருந்தாலும் சரி, ஆனால் சாபத்தீடான ஒன்று என் வாழ்க்கையில் இருக்குமானால், சாபத்தில ஒன்று உடைய குடும்பத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக அது ஜெயம் கிடைக்காது, தோல்விதான் கிடைக்கும். எதுக்கு நின்று நிற்க முடியாது, அவன் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது போல சம்பவித்தது. என்ன சம்பவித்தது? ஆண்டவர் சொல்லிட்டார், எரிக்குள்ள போறீங்க, எரிக்குள்ள இருக்க அத்தனை என்னது சாபத்தீடானது, எதையும் தொடாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அனுப்புறாரு. ஆனா உள்ள போகும்போது ஒரு மனுஷன் அந்த அவ்வளவு கோடி ஜனங்க மத்தியில மொத்தம் 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் பேர்ல ஒரே ஒருத்தன், ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன பண்றான்? அங்க பாக்குறான், விழுந்த சாவை பாக்குறான், வெள்ளி வேலையை பாக்குறான், தங்க கட்டியை பாக்குறான். இதெல்லாம் பார்த்து ஆசை வந்துருச்சு. சுத்தி முத்தி பார்க்க யாருமே தெரியல, யாருமே இல்ல. எடுத்து கொண்டாந்து அந்த வீட்டுல அந்த இடத்துல நான் தன்னுடைய செட்டு போடுறதுல அந்த முகாம் வந்து வச்சுட்டேன். ஹல்லேலூயா. இது சாபத்தீடானது. தேவனுக்கு சொல்றாரு, சாபத்தீடு, இதை துறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலும் அவனை இச்சித்து ஆசை வைத்து அதை எடுத்து அதை மறைச்சு வச்சுட்டான். அதன் நிமித்தமாக அது தோல்வி வந்தது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் நல்ல லட்சியோட குடும்பம் தான். நம்ம குடும்பத்துல ஒருத்தன் வந்து இப்படி பிற பொருளை ஆசை வைக்கிறவனாக, இச்சை வைக்கிறவனாக, அதை திருடுவனாக, அதை ஒழித்து வைக்கிறவனாக இருந்தான்னு சொன்னா கண்டிப்பா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்னது சாபம் தான். ஹல்லேலூயா. சபையிலே அப்படித்தான். சபையில ஒருத்தர் எல்லா பேரும் சபையில அது ஒருத்தர் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது என்னது அது சபைகளுக்கும் சாபத்தை. ஹல்லேலூயா. ஆக இப்படி ஒரு காரியம் செய்தபடினாலே ஆண்டவர் 4 காரியம் நமக்கு காணப்படுச்சு. என்ன 4 காரியங்கள்? அதை இச்சித்தான், அதை என்ன சொல்றது களவு செய்தான், அதுக்கப்புறம் என்ன சொல்றது அதை ஒளிச்சு வச்சான், அதுக்கப்புறம் என்ன சொல்றது வஞ்சித்தான். அப்படி என்ன வஞ்சித்தான்? எல்லாரும் ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இப்படி ஏன் தோற்று போனாங்க, அப்படியே ஏன் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி போது இவன் ஒண்ணு தெரியாத போல வந்து இவன் நடிக்கிறான். ஹல்லேலூயா. ஒண்ணு தெரியாத போல இவன் நடிக்கிறான். அவன் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இவன் தான் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் யோசுவா ஆண்டவர் பேசுறாரு. வாசிப்போம் அந்த வசனத்தை. யோசுவாவுல 7ஆம் அதிகாரம் 19. மகிழ்ப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்வது எனக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா. அவன் சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், நான் பாவம் செஞ்சேன், அதை பார்த்தேன், ஆசைப்பட்டேன், அதை எடுத்து நான் மறைச்சு வச்சேன், நான் மற்றவங்க என்ன செஞ்சேன், ஏமாத்திட்டேன், வஞ்சிட்டேன். எப்படி வச்சுட்டேன்? ஒண்ணு தெரியாத போல இன்னொரு எல்லாரோடும் சேர்ந்து இவனும் ஏன் அப்படின்னு சொல்லி அழுது மாதிரி புரோகிற மாதிரி மோசம் போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அது 4 பாவத்தை செய்தான். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக அங்கே பெரிய தோல்வி வந்தது. ஹல்லேலூயா. கடைசியாக அவனோடு சேர்த்து பாவத்தோடு சேர்த்து அவனையும் வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அறிக்கை செஞ்சுட்டான் இல்லையா? அறிக்கை செஞ்சவங்க தேவனுடைய இறக்கம் வந்துருச்சு. இப்ப அந்த பாவத்தோடு சேர்த்து அவனையும் வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் பார்த்தா சரி ஒரு பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. ஆக இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள பாடம் சொன்னா, நம்முடைய வாழ்விலே சாபத்தீடான ஒன்று இருக்குமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே ஜெயம் இருக்காது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆக சாபத்தீடான நம்ம விளக்காத பட்சத்துல ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில அந்த ஜெயத்தை பெற முடியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சாபத்தீடான என்ன? சாபத்தீடான நீங்க ஆண்டு நிறைய சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒரு சில மட்டும் சொல்றாங்க. சாபத்தீடானது விக்கிரகம் தான். சாபத்தில் தான் விக்கிரகம். எந்த உருவம் சிலைனாலும் சரி, இல்ல போட்டோவானாலும் சரி, அது இயேசுவானாலும் சரி, சிறுமையினாலும் சரி, அது என்னது விக்கிரகம் தான். ஹல்லேலூயா. அது இயேசுவா படமானாலும் சரி, இயேசுவா யார் பார்த்தா போட்டா அன்னைக்கு யாரும் எடுக்கல, எவ்வளவு மனுஷன் கற்பனை வளர்ந்தது சிலுவை, இதெல்லாம் என்னது சாபத்தினானது. இந்த சாபத்தின காரியத்துக்கு 2 ஒரு உதாரணம், ஒரு ஊழியக்காரர் சொல்ல சாட்சி எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருக்குது. அனைவரும் செய்தியில சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரி, மறுபடியும் சொல்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரி, ஒரு குடும்பத்துல இஸ்ரேல் நாட்டுக்கு டூர் போறாங்க, சுற்றுலா போறாங்க.
டூர் போகும்போது சரி, அங்கே இயேசு பிறந்த இடம், மரிச்ச இடம் எல்லாமே கல்லறை இருந்த அவருடைய கல்லறை எல்லாமே இருக்குது. அப்ப அப்படியாக அவங்க கொல்கத்தா மலைக்கு போறாங்க. போகும்போது சரி, அங்க இயேசுவை சிலுவையில் அடித்த அந்த குழி, சிலுவை ஒண்ணிச்சாங்க இல்லையா, அந்த குழி இருக்கு. இன்னும் அந்த குழியை இவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல ரத்தம் வடிஞ்சிருக்கும், இயேசு ரத்தம் வடிஞ்சிருக்கும் அந்த இடத்துல. அதனால என்ன செஞ்சாங்க, அங்க ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வராங்க. சின்ன கல் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ஆமாம் வச்சிருக்காங்க. அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். அப்ப அவங்க தினசரி சொன்னா அவர் என்ன சொன்னா, அவர் இந்த வியாபாரத்துக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது அந்த அலமரை திறந்து அந்த கல்லை தொட்டு கும்பிட்டு தான் போவார். ஆனால் இயேசு ரத்தம் சிந்தின பாறை. அல்லேலூயா. அப்படி ஒரு கிடப்புல அவர் நினைச்சாரு, அவர் தொட்டு கொண்டு போறாரு. இப்படியே பல நாட்கள் ஆகுது. அது வியாபாரம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. எல்லாம் கஷ்டம், எல்லாம் பெரிய இழப்பு, எல்லாம் ஆகிக்கொண்டே வருது. அவன் இவனுக்கு என்னன்னு தெரியல, ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு தெரியல. அப்போ ஊழியக்காரர் வர வச்சு வீட்டு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்த, சின்ன கல்லை தான் காட்டுறாங்க, சின்ன கல்லை தான் காட்டுறாங்க. அப்ப ஊழியக்காரர் கேட்காரு, ஜெபத்தை முடிச்சு கேட்காரு, என்னப்பா உங்களுக்கு கல்ல ஆண்டு காட்டுறாரு, ஏதாவது கல் உங்க வீட்டுல வச்சுக்கிறேன், விசேஷமா ஏதாவது கல் வச்சுக்கிறாங்க போது அவங்க யாரெல்லாம் மறந்துட்டாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அப்ப வீட்டுல ஒரு பொண்ணு சொல்றாங்க வந்து, ஏப்பா அவங்க வீட்டுல கல் இருக்குப்பா. என்ன கல் அது, நம்ம இன்சிடென்ட் போகும்போது எடுத்து முடியா அந்த கல், அது நம்ம அப்படியே வெள்ளை துணியில வச்சு வச்சு நம்ம என்ன சொல்லி போகும்போது கும்பிட்டு முடியா, தொட்டு கும்பிட முடியா, அந்த கலத்தை சொல்றாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்கு ஞாபகம் வந்து எடுத்து காமிச்சாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இயேசு முக்கியமா, அவர் மரித்த இடத்துல இருந்த கல் முக்கியமா என்று ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. எது முக்கியம்? இயேசு தான் முக்கியம். நமக்கு ஜீவனுக்கு வந்து அவர் தான், அந்த கல் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. இந்த கல்லு பசுத்தம் கிடையாது, அவர் தான் பசுத்தமானவர், அவர் ஆவியான தேவன், எந்த ரூபத்தையும் கிடையாது, ஒப்பா எந்த ரூபத்தையும் சுரூபத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்ப அதுக்கு மாறாக நீ இந்த கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. அல்லேலூயா. மரத்தாசியோட சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அதை பார்த்து கும்பிடுற, அதை பார்த்து ஜெபம் பண்ற, அப்ப அது விக்கிரகம் மாறி போகுது. அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினாலே சாபம் வீட்டுல இருக்குது. அதை பார்த்து தூக்கி போடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தூக்கி போட்டாங்க, தொழில் ஆசிக்கப்பட்டுச்சு. இன்னொரு சாட்சி தான் சரி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்து பக்கத்துல ஒரு விக்கிரக கோயில் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்கு. காம்பவுண்ட்ல வந்து சரியா பூச்செடி வச்சுக்காங்க. பூச்செடி எல்லாம் பூ பூக்குது. அதுக்கு என்ன செய்ய போறாங்க, பூக்கள் வந்து பெருமை சேர்ந்தவங்க பூக்கள்லாம் என்ன செய்ய படிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அப்படியே வாடி போயிடும். அப்ப அந்த வழியா வந்து சாய்ந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு போகும்போது நிறைய வருவாங்க, பெண்கள் வருவாங்க. வரும்போது சரி, அந்த வீட்டுல வந்து பூ பிடிக்குவா அப்படின்னு கேட்பாங்க. பிடிங்க, சும்மா இருக்கு பிடிக்குங்க. ஏன்னா வந்து சும்மா ஊந்து விழுவோம், காஞ்சி சாயந்தரத்துல ஊந்து விழுந்து, ஏன்னா பறிக்க மாட்டாங்க, அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய சபையை சேர்ந்தவங்க அப்படியே கீழே மாறி விழுவோம். அதனால நினைச்சிட்டாங்க, நீங்க எடுத்துங்க பிடிங்க. அப்ப அப்படி கொண்டு போய் அங்க ஒரு பூஜை பண்றாங்க. இதனாலேயே அந்த குடும்பத்தை பத்தி சரி அப்படியே நாலா ஆசிரியர் போய் வந்துட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டம், கருத்து வந்துருச்சு. அப்பதான் உங்களுக்கு யோசனை வரும், ஏன் அப்படி நம்ம ஆலயத்துக்கு கரெக்டா போறோமே, ஜெபம் பண்றோமே, அப்படிலாம் இருந்து ஏன் நம்ம வாழ்க்கை கஷ்டமா கொடுக்குறோம், அதெல்லாம் செய்யறோம், அப்படி இருந்து ஏன் வாழ்க்கை இப்படி கஷ்டம் வருதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதா இதே முடிக்காங்க சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூவை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பூவை தான் காட்டுறாங்க. அப்ப என்ன பூ விசேஷம்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இந்த பூலாம் நல்லா செடி வச்சுக்கீங்களே, நம்ம எப்படி வாங்குறது வார்த்தையை அவங்ககிட்ட, நல்லா செடிதான் வச்சுருக்கீங்களே, நல்லா பூலாம் பூக்கும் போல உங்க வீட்டுல, இந்த பூலாம் என்ன செய்வீங்க அவங்க ஊழியர் கேட்கறாரு. கேட்கும்போது சொன்னாங்க வந்து, நாங்க என்ன செய்வோம், ஒன்றும் செய்ய மாட்டோம் ஃபர்ஸ்ட், அது அப்படியே சாயந்தரம் விழுந்துடும். இந்த போறவங்க வரவங்க கேட்பாங்க, அவங்க வந்து கேட்டாங்கன்னா பிடிக்க அவங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த போறவங்க யாரு எங்க போவாங்க அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, அவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போவாங்க. போகும்போது அந்த பிடிக்கு போய் சொல்லுவாங்க, அங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க விக்கிரகம் நேரம் செய்யல, விக்கிரகம் நீங்க நேரையா செய்யல, ஆனா விக்கிரகம் செய்வதற்கு நீங்க என்ன செய்ய உடந்தையா இருக்கீங்க. அல்லேலூயா. அது ஒரு பெரிய பாவம், அது ஒரு சாவு. நம்முடைய வீட்டு பொருள் அங்க போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த விக்கிரகம் எடுத்துக்கிறதுக்கு நம்முடைய பொருள் எதுவுமே சரி போகக்கூடாது. அந்த பூவை நீ வித்துனா பிரச்சனை இல்லை. அது சொன்னாரு, பூவை வித்தா பிரச்சனை இல்லை, காசு விற்கிறோம் அது என்ன பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி வித்தா பிரச்சனை கிடையாது. அது இலவசமா கொடுக்கறதால அவங்க ஆராதனை பண்ணுவதற்கு நீ உதவி செய்யற, அது நிமித்தமா உனக்கு சாபம் வருது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த காரியத்தை தவிர்த்தாங்க, அதுக்கு ரொம்ப ஆசிரியப்பட்டது. ஆனா விக்கிரகனை சாபம் என்பதெல்லாம் குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்படி எல்லாம் கூட நம்ம என்ன செய்யணும், ஆகிய கண்கொண்டு பார்க்கணும், எல்லாத்தையுமே நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை ஒரு பிள்ளைக்கு கொடுத்தாலும் அது பாவம் தான், அது சாபம் தான். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை என் மனைவி கொடுத்தாலும் சரி, பிள்ளை கொடுத்தாலும் சரி, கணவனுக்கு கொடுத்தாலும் சரி, அது இல்லாதது பாவம். முதலாவது தேவன் தான். என் உள்ளத்துல யார் இருக்கணும், முதலாவது ஆண்டவர் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே, பிள்ளைனாலும் சரி, மனைவி நாலும் சரி, கணவனாலும் சரி, யாராலும் சரி,
நமக்கு உயிரை கொடுத்தவங்களும் சரி, இயேசுக்கு அப்புறம் மற்றவங்க அவருக்கு ஸ்தானத்தை நம்ம ஏதாவது கொடுத்தோம்னு சொன்னா அவர் பார்க்காம இருக்க முடியாதுங்க. ஜெபம் தான் வந்துருவேன், அவரை பார்க்காம இருக்க முடியாது. அப்ப என்ன, அவர் என்னது உனக்கு விக்கிரகம் மாறிட்டார். அல்லேலூயா. அவர் உனக்கு விக்கிரகம் மாறிட்டாரு. அல்லேலூயா. முதலாவது ஆண்டு கேட்காம ஜெபம் பண்ணா இருந்துவாராம், அழைக்க முடியாது, அவரை பார்க்காம இருக்க முடியாது. அப்ப என்னது, இது விக்கிரகம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது சாபம். பிறகு வஞ்சித்து ஏதாவது பொருளை எடுத்துக்கணும்னு சொன்னா அது இன்னொரு பொருள் அவனுக்கு தெரியாம அதை வஞ்சித்து அதை வஞ்சித்தாலும் சரி, இல்ல அபகரித்தாலும் சரி, அப்படி அபகரித்து நம்ம வீட்டுல வச்சிருந்தாலும் சரி, அது சாபம் தான் வந்து. அல்லேலூயா. தவறான வழி சம்பாத்தியம் கூட சாபம் தான் வாழ்க்கை. தவறான வழியில் வந்தது, ஏமாற்றம் வந்தது. இப்படிப்பட்ட இதெல்லாம் என்னது, சாபம். இப்ப சாபத்தை வச்சுக்கிட்டு நாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, அது தேவனை வஞ்சிப்பது. நீ அது அநேகம் செய்யணும். தேவனை பிள்ளையா இருந்தாலும் ஊழியம் செய்யணும். அதாவது அநேக பிள்ளையா இருந்தாலுமே சபைக்கு வந்து ஆராய்ச்சி வந்தாலுமே தேவனை வஞ்சிக்கிற காரியம் அநேகம் இருக்குது. தசமத்தை வஞ்சிக்கிறவா இருக்கிறோம், காணிக்கை செலுத்துற வஞ்சிக்கிறா இருக்கிறோம், பொருட்களை செய்து அதை ஏமாற்றுவா இருக்கிறோம். இதெல்லாம் கூட என்னது, பாவம், சாபம் தான். அல்லேலூயா. அவன் இந்த நிமித்தமாக கூட அவன் ஜெபம் கேட்கப்படாம போயிடுவான். அல்லேலூயா. ஆக இதெல்லாம் நிதானித்து அறிந்து ஆண்டவர் சமூகத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு அவன் ஜெபிக்கும் போதுதான் அவன் ஜெபம் ஆண்டவர் சமூகத்தை கேட்கப்படணும். அல்லேலூயா. அடுத்து நான்காவதாக இஸ்ரவேல் சபையாக ஜெபித்த ஜெபம். இஸ்ரவேல் சபையார்கள் ஆண்டுதான் காண கொண்டு வச்சாரு, நல்ல பாலத்தினுடைய காண வச்சாரு. ஆனா அந்த ஜனங்கள் அப்படியே கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, ஆண்டு ஆராய்ப்பாங்க, நம்மளை போல நல்ல ஆண்டவரை உற்சாகம் ஆராய்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வழி நினைச்சுவாங்க, போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க, அந்நிய தெய்வ வழியில போயிடுவாங்க, இல்ல பாவத்தை அப்படின்னு அப்படியே சோரம் போயிடுவாங்க. இப்படி அநேக வேலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டத்துல வந்தவங்களா இருந்தாலுமே, தேவன் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே அதே நல்லா கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் அப்படி விழுந்து போவாங்க. இப்படிதான் சபையில் அநேக சபையில் தான் இருக்குது. நல்லா வருவாங்க, உற்சாகமா வருவாங்க, அவங்க கொஞ்ச நாள் ஆளை காணாம போயிடுவாங்க. காரணம் என்ன சொன்னா, இந்த ஆண்டு சோர்வு ஏதோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அப்படியே சோர்ந்து உட்காந்துருவாங்க. அது போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சரி, அவங்க நல்லா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆக சரி, விக்கிரகாரசியை மற்ற மக்களை பார்த்து விக்கிரகாரசியை ஆரம்பிச்சிட்டாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி சோரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போகும்போதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசி எழுப்புவாரு. தீர்க்கதரிசி எழுப்பி ஆண்டவர் எச்சரிப்பாரு, நீங்க செய்யறது பாவம், வணங்குங்க, வெற்றிக்கு ஏற்படுங்க அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே ஆண்டவர் தீர்க்கதரிசி எழுப்புவாரு. அப்படி ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினாரு, ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களிலே அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா சரி நல்லா இருப்பாங்க, பலி செலுத்துவாங்க, ஆலயத்துல போய் கரெக்டா பலி செலுத்துவாங்க. அல்லேலூயா. பண்டிகை எல்லாம் கரெக்டா ஆசரிப்பாங்க, பண்டிகை எல்லாமே கரெக்டா ஆசரிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பலியை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, இந்த பண்டிகையை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, இந்த ஜெபத்தையும் ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்? நல்லா பலி செலுத்துறாங்க, தினசரி ஆண்டுகள் பலி செலுத்துறாங்க, மாதத்துல பலி செலுத்துறாங்க. நம்ம அப்படிதான் காணிக்கை ஆண்டு நல்லா கொடுக்குறோம், நல்லா அந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறோம், கிறிஸ்துமஸ் நியூ இயர் பண்டிகைகளும் நல்லா கொண்டாடுறோம், வந்து நல்ல ஜெபம் செய்யறோம். ஆனாலும் இது தேவனுக்கு பிரியமா இருக்குதான்னு சொல்லி பார்க்கறது. அல்லேலூயா. இவங்க பலி செலுத்துறாங்க, ஆனா என்ன இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை. பலி செலுத்துறாங்க, பரிசுத்தம் இல்லை. பண்டிகைலாம் ஆசிரிச்சாங்க, பயபக்தி இல்லை. எல்லா பண்டிகை கொண்டாடுறாங்க நல்லா, ஆனா என்ன இல்லை, உள்ளத்துல பயபக்தியே கிடையாது. நீ திருவிழாக்கள் பாருங்க, திருவிழாக்கள் நடக்குது, கோயில்கள் நடக்குது, திருவிழா பாருங்க என்ன இருக்குதுங்க, பயபக்தியா இருக்குது. அனைத்து நல்லா குடிப்பான், அனைத்து நல்லா வெடிப்பான், அதானே என்னது பயம், தேவனுக்கு பயமே இல்ல. அதே போல நீ பண்டிகை ஆசரிக்கிறோம், ஆனா என்ன இல்ல, பயபக்தி இல்ல. அதே போல ஜெபம் பண்றோம், ஆனா என்ன இல்ல, நீதிமான இருப்பது இல்ல. அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ள கிடையாது. இப்படிதான் அன்னைக்கு இஸ்ரவேல் இருந்தாங்க. அது வந்து கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா வாசிப்போம், ஏசாயாவோட 1:18 வாசிப்போம். 1:18. வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாங்க வழக்காடுவோம், என் ஜெபம் கேட்கப்படாது சொல்றீங்களா, வாங்க கேட்போம், வாங்க உட்கார்ந்து பேசுவோம், ரெண்டு பேசுவோம், வழக்காடுவோம். என்ன வழக்காடுவோம்? பலி செலுத்துன நல்லதுதான், ஆனா என்ன இல்ல, என்ன இல்ல சொல்லுங்க, பரிசுத்தம் இல்ல. பலி செலுத்து என்ன செய்ய, காணிக்க போற, ஆனா பலி உனக்கு என்ன இல்ல, பரிசுத்தம் இல்ல. பலி செலுத்துற, ஆனா அவங்க என்ன இல்ல, பரிசுத்தம் இல்ல. அல்லேலூயா. பண்டிகைலாம் ஆசரிக்கிற, ஆனா என்ன இல்ல, பயபக்தி இல்ல, தேவனுக்கு பயமே இல்ல. அப்புறம் என்னது, ஜெபம் பண்ற, ஆனா என்ன இல்ல, நீதிமான இல்ல, செம்மையான இல்ல, உள்ளுக்கு மாறுபாடுகளா காணப்படுற. இது நிமித்தம் வாங்க வழக்காடுவோம் சொல்றாரு. நீ உண்மையிலே பாவத்தை அறிக்கை செஞ்சா உன் பாவம் எப்படி இருந்தாலும் சரி, அது என்ன செய்ய வந்து
என்ன செய்வேன்? மன்னிப்பேன். இங்க வாசிங்க. வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவம் சிறியது இருந்தாலும் சரி உறைந்த மலையை போல மாறிடும். நீங்க அறிக்கை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க பாவம் செக்கச்செவே இருந்தாலும் சரி என்ன செய்ய வந்து உறைந்த மலை வெள்ளேன்னு மாற்றிடுவாரு. அப்புறம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி செக்கச்செவேன்னு இருந்துச்சு ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி என்ன ஆகும்? பஞ்சை போல மாறிடும். ஹல்லேலூயா. வழக்கடம் வாங்க. நீ என்னைக்கு பாவத்தை அறிக்கை செஞ்சீங்க? பாவத்தை அறிக்கை செய்யல, அதனால பாவம் அப்படியே இருக்குது. இந்த பாவத்தோட செத்தம் சொன்னா கண்டிப்பா பரவ போக முடியாது. காலப்பா சபைக்கு போனாலும் காலப்பா ஆண்டுக்கு காணிக்கை கொடுத்தாலும் ரசமா கொடுத்தாலும் இந்த பாவத்தோடு சாகும் போது என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆக இதெல்லாம் வாங்க வழக்கடம் சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா வாசிப்போம். 1:10 வாசிப்போம். 1:11. உங்கள் பலிகளை திரள். எனக்கு என்னத்துக்கு பலி செலுத்துறீங்க? அது எதுக்கு? எனக்கு பரிசுத்தம் இல்லையே. நீ பரிசுத்தமா இருந்து பலி செலுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா பரிசுத்தம் இல்லையே, அது எதுக்கு எனக்கு? நம்ம கேட்காரு. அடுத்து பரிசுத்தம் வாசிங்க. 1:12 வாசிப்போம். நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டது யார்? நீ வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். ஓய்வு நாள் வந்து வராங்க. ஓய்வு நாள் வராங்க, காணிக்கை கொண்டு வராங்க, எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் செலுத்துறாங்க. அந்த 15 வரைக்கும் வாசி 15 வீட்டுல போய் வாசி பாருங்க. ஓய்வு நாளை கரெக்டா கொண்டாடுறாங்க, காணிக்கை கரெக்டா செலுத்துறாங்க. அதே போல மாதம் முதலாம் தேதியில வந்து ஒரு ஜெபக்கூட்டம் நடக்குது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சபையில் மாதம் முதல் நாள் எந்த நாளும் சரி அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு கூட்டம் நடத்துவாங்க. என்ன வாக்குத்த கூட்டம் நடத்துவாங்க. அது போல எல்லாமே கரெக்டா செய்யறாங்க. வருடத்துக்கு 4 பண்டிகை இருக்கு, அந்த பண்டிகை கரெக்டா அனுசரிக்கிறாங்க. அதே போல தூபம் காட்டுறது நல்லா செய்யறாங்க. அதே போல சபையில வந்து தவறான கூடி வர்றாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லைன்னு சொன்னா என்ன இல்ல? பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. அது நிமித்தம் தேவனுடைய வார்த்தையை செஞ்ச ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதே போல நம்ம சபைக்கு வரலாம், தவறாமல் வரலாம், எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளலாம். உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு, பைபிள் கலந்து கொண்டு, உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு, எல்லாத்துக்கும் நீங்க கலந்து கொள்ளலாம். நல்லா காணிக்கை கொடுக்கலாம், நல்லா தசமாவும் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், பலி செலுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நமக்குள்ளாக பாவம் இருந்துச்சுன்னா நம்ம போற காணிக்கையும் வேஸ்ட், நம்ம வர சபையில் கூடி வரதும் வேஸ்ட், ஜெபிக்க ஜெபமும் வேஸ்ட். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 1:15 வாசிப்போம். நீங்கள் உங்கள் கைகளை வைத்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினாலே நிறைந்திருக்குது, பாவத்தை நிறைந்திருக்கிற கை. ஹல்லேலூயா. இது நிமித்தமாக நான் இயேசுவோட ஜெபத்தை கேட்கவே மாட்டேன். நீ என்னை நோக்கி கையை விழிச்சு நீ கூப்பிட்டா கூட நான் என்ன செய்வது? என்னை மறைத்துக் கொள்வேன் என்று நான் சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆக நம்முடைய காரியங்களை நிதானித்து அறிய வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. தவறா இதெல்லாம் கூடி கழிச்சு பார்த்தா என்ன சொன்னா இவங்க பரிசுத்த வேஷம் தரித்த மயமாக்காரங்க. எல்லாம் வெளியே பார்த்தா என்ன இருக்கு? வெளியே பார்க்கும்போது சுத்தமா இருக்க சர்ச்சு கரெக்டா போறாங்க, அதை கரெக்டா போறாங்க, காணிக்கை நல்லா கொடுக்குறாங்க, உதாசமா கொடுக்குறாங்க, ரசமா கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, பலி செலுத்துறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க, நல்ல தவறாமல் ஆளுக்கு போறாங்க. இதெல்லாம் வெளியே பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஏமா அவங்க சந்தோஷம் போறாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. ஆனா உள்ளுக்கு என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? மாயமானமா இருக்கு, நம்ம இல்லாம ஏமாற்றிக் கொண்டு பிறரையும் என்ன செய்ய ஏமாற்றுவதாக இருக்கிறோம். அதான் அன்னைக்கு ஆண்டு சொன்ன மத்திய 15:8 வாசிப்போம். மத்திய 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எடுத்து சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் தன் வாயினால் எடுத்து சேர்ந்து ஆனா துதிக்கிறாங்க, நல்லா தேவனை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தன் உதடினால் என்னை கனம் பண்றாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் கனப்படுத்துறாங்க. ஆனா என்ன இல்ல? அவர் இருதயம் தூரமா இருக்கு. உதடுதான் இயேசு. ஹல்லேலூயா. உள்ளத்துல இயேசு இல்ல. என்ன இருக்குது? உதடுதான் இயேசு. இயேசு கிறிஸ்து ஏமாத்தி மாயமானம் செஞ்சுட்டு இருக்காங்க. உதடுல இயேசு, உள்ளத்துல இயேசு இல்ல. கீழே வாசிங்க. தூரம் விலகி இருக்குது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனசுனாலே போதிக்கப்படக்கூடிய கற்பனையா இருக்குது. பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறா? மற்ற மனுஷன் பயம் வச்சிருக்கான். ஆண்டவர் போகாத அப்படிலாம் ஆண்டவர் கண்ணை சுற்றுவாரு, காலை சுற்றுவாரு, இப்படித்தான் நீங்க பயப்படுடைய உண்மையிலே ஒரு வசனத்துக்கு பயப்பட பயம் இல்ல. ஹல்லேலூயா.
ஆக எப்படியாவது ஒரு வாய்ப்பான வாழ்க்கை விசேஷத்தில் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்ந்த நிமிஷமாக ஆண்டவர் ஜெபத்தை வெறுத்தாரு, அந்த பலியை வெறுத்தாரு, அவர் கூடி வந்ததை வெறுத்தாரு. அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படாம போனது. அதுபோல இந்த நாட்களிலே நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி ஜெபம் கேட்கப்பட வேண்டும் சொன்னால் நம்மை சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம சரியில்லை, ஆண்டு ஜெபத்தை கேட்கிறதான். அது பேரே என்னது? ஜெபத்தை கேட்கிறவரே சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான். அது ஒரு காதும் மந்தமா இல்லை, அது காதும் செவிடு கிடையாது. ஆனா நம்முடைய பாவம் அக்கம் தான் அது தடைபடி கொண்டிருக்கிறது. பதில் கிடைக்காதபடிக்கு அது தடை செய்கிறது. அவன் ஜெபம் காதுக்கு போடாமல் தடைபடி கொண்டிருக்கிறது. அதை உணர வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவது கடைசியாக சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அந்த சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்தை சரி, அது கரெக்டா சொன்னாரு. அதாவது ஒரு தேசம் தேவனுக்கு பாவம் செய்தால், ஒரு தேசமும் சரி, ஒரு மனுஷனாலும் சரி, தேவனுக்கு பாவம் செஞ்சா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சரி, அங்க 3 தண்டனை அனுப்புறாரு. 3 தண்டனையை அனுப்புறாரு. ஒண்ணு, அந்த தேசத்துல மழை பெய்யாது. அல்லேலூயா. அப்ப என்ன வரும்? பஞ்சம் வரும். ஒரு மனுஷன் ஆண்டு துரோகம் செஞ்சான்னு சொன்னா, ஆண்டு துரோகம் பாவம் செஞ்சான்னு சொன்னா என்ன கிடைக்கும் சொன்னா, அந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பஞ்சம் தான் வரும். அல்லேலூயா. தரித்திரம் வரும். பாருங்க, கெட்ட குமாரன் கதையை பார்த்துக்கோங்க. அவன் என்ன பண்ணா? தேவனை விட்டு தூரமா போனான். தன் தந்தை விட்டு போனா சொல்லப்படுகிறது. அதான் தேவனுக்கு சொல்லப்படுது. தேவனை விட்டு தூரமா போனா, இஷ்டம் போல வாழ்ந்தான். என்ன கடைசியில அந்த வாழ்க்கையில் பஞ்சம் தான் வந்துச்சு. அல்லேலூயா. அதே போல நாம் தேவனுக்கு துரோகம் செய்தால், ஒரு நாடானாலும் சரி, ஒரு மனுஷனாலும் சரி, நாம் தேவனுக்கு துரோகம் செய்யும் போது 3 காரியம் நடக்குது. ஒண்ணு, மழை பெய்யாது, தேசத்துல பஞ்சம் வரும். இன்னொன்று, வெட்டுக்கிளிகள் வரும். வெட்டுக்கிளிகள் சொன்னால் எதிரிகள், துஷ்டர்கள் விரோதமாக எழும்புவார்கள். அல்லேலூயா. 3வது, கொள்ளை நோய் வரும். அல்லேலூயா. அது மரணம் சம்பவிக்கும். அது 3 தண்டனையை ஆண்டவர் தேசத்திலும் சரி, ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் சரி, அவர் விரோதமா துரோகம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது இந்த 3 தண்டனை தேவன் அனுப்புறாரு. அல்லேலூயா. இந்த 3 தண்டனை வரும்போது தேவப்பிள்ளையை நீங்கள் நானும் உணர்வடைந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அவர் நம்மை தாழ்த்தி செபித்து சொன்னா ஆண்டவர் இந்த 3 திருப்பி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. சேமத்தை, சமாதானம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, ஜீவனையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆக ஆசீர்வாதம், ஜீவன், சேமம் 3மே ஆண்டவர் திருப்பி கொடுக்க வேண்டும் சொன்னால் ஆண்டு சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. 2 நாளாகத்துல 7 வாசிப்போம். 2 நாளாம் 7:14. 2 நாளாம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நான் கேட்டு ஒரு பாவத்தை மன்னித்து ஒரு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவள் பஞ்சம், தேசத்துல பஞ்சம் வருது, தேசத்துல இப்படியாக சமாதான பிரச்சனை போய் எதிர்த்து நாட்டுக்கு வராங்க, ஒரு ரூப்ல சமாதானம் இல்லாம போச்சு. அது நம்முடைய காரணம் தான். நம்ம ஜெபிக்கிறது எல்லாமே. ஆக இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நாம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? தங்களை தாழ்த்தி, அப்புறம் ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். மனம் திரும்பணும். பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த மனம் திரும்ப இருக்கும். அந்த மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. பொல்லாத வழியை விடணும். பொல்லாத வழியில இருந்துட்டே நம்ம ஜெபம் பண்ணா ஒன்றாவது ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம மனம் திரும்பி அவன் தாழ்த்தி நம்ம ஜெபித்து சொன்னா கண்டிப்பா ஜெபத்தை பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. இது சாலமோன் ஜெபித்த ஜெபம். இந்த ஜெபத்தை பின்பற்றி அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்து பெரிய ஜெயத்தை பெற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு யோசேப்பு ராஜா கொடுங்க. யோசேப்பு ராஜா வாழ்க்கையில இது போல ஒரு நெருக்கம் வந்துச்சு. உண்மையில ஜெபனுக்கு பயந்த ஒரு ராஜா தான். ஆனால் அவன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்துச்சு. அவனுக்கு விரோதமான தேசத்துல பார்த்தா சரி 3 தீமை வந்துச்சு. நான் சொன்னபடி 3 தீமை என்ன? முதலாவது, தேசத்துல மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். 2வது, எதிரிகள் விரும்புவாங்க, வெட்டுகள் வரும். 3வது வரும், கொள்ளைகள் வரும். இது போன்ற காரியம் யோசேப்பு வாழ்க்கையிலே வந்துச்சு. அதுக்கு விரோதமாக பல ராஜாக்கள் எழுப்பி வந்தாங்க. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் சொல்லி பல பெரிய வெட்டுக்கிளி போல ஜனலாம் அவ்வளவு ஜனங்கள் எடுத்து வந்தாங்க யுத்தம் செய்வதற்காக யோசேப்பு விரோதமாக. அப்ப யோசேப்புக்கு ஆலோசனை இருந்தாரு. மோசம் கூட அழுதார். ஆலோசனை அழுது இந்த சாலமோன் சொன்ன ஜெபத்தை தான் சொன்னாரு. வாசிப்போம். 2:29 வாசிப்போம். 2:29. எங்கள் மேல் பட்டயம், ஞான தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உங்கள் நாமம் இந்த ஆலயத்திலே விளங்கும்படியாய் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உங்கள் சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கணிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரையும் கேட்டு
ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்களே. அல்லேலூயா. அன்னைக்கு சாமுவேல் சொன்னாரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை தன்னை தாழ்த்தி தன்னை பொல்லாத வழியெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தை செபிக்கும் போது ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தாரு. 2:20 வசிப்போம். 2:20 அப்பொழுது ஆ. சபையின் நடுவில் இருக்கிற ஆ. மத்தனியாவின் குமாரனாகிய ஆ. யோசேப்பின் மகனான ஆ. பெனாயாவுக்கு பிறந்த ஆ. சகரியாவின் புத்திரன் ஆ. யாக்கசியேல் என்னும் ஆ. ஆசாவின் புத்திரரில் ஒருவனான ஆ. லேவியின் மேல் ஆ. கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியால் அவன் சொன்னது சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே, ஆ. எருசலேமின் குடிகளே, ஆ. ராஜாவாகிய யோசபாத்தே, ஆ. கேளுங்கள். கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். ஆ. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆ. இந்த இந்த யுத்தம் உங்களுடையது. யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவனுடையது. அல்லேலூயா. நீ எப்பெல்லாம் போய் ஜெபம் பண்ணீங்களோ, உங்களை தாழ்த்தி உங்க பொருளாதாரத்தை விட்டு மனம் திரும்பி எப்பெல்லாம் ஆண்டு பக்கம் முகத்தை நீங்க பாக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவன் சொல்வாரு, அந்த பிரச்சனை என் பிரச்சனை. அல்லேலூயா. அந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது என்று ஆண்டு பொருட்பட்டுக் கொள்வாரு. அல்லேலூயா. அது பெரிய வெற்றி கிடைச்சது. ஒருத்தவங்க செத்தாங்க, அவங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் இந்த ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, வெற்றி செத்து போனாலும் வசம் சொல்லி இன்னும் யுத்தம் பண்ணவே இல்லை. யோசனை போய் யுத்தம் பண்ணவே கிடையாது. அவனே அவங்களுக்குள்ளாக மூன்றாக சரி ஒருத்தவங்க அடிச்சுட்டு செத்து போய் அங்க கடந்தாங்க. இவங்க எல்லாம் போய் கொள்ளடிச்சாங்க. கொள்ளடிக்கவே 4 ஆச்சு வசம் சொல்லுது. அந்த அளவுக்கு பெரிய திரள் கூட்ட ஜனங்களுக்கு யோசனைக்கு விரோதம் வந்தாங்க. அது வரும்போது அன்னைக்கு சாலமோன் சொல்லிட்டு அதே ஜெபத்தை இவர் ஏறெடுத்தாரு. அதற்கு பெரிய வெற்றி சம்பாதிச்சாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்து ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையோ அது காரணம் என்னவோ அதே தான் இன்னைக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம போவது காரணம் நம்முடைய பாவம், நம்முடைய வீடு, நம்முடைய அக்கிரமம் தான். அதை ஆண்டவர் அறிக்கை செய்து விட்டு விட்டால் தான் ஆண்டவரை கேட்பாரு. நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு செம்மையான ஜெபம், கர்த்தருக்கு பிரியமானது சொல்லப்பட்டிருக்குது. பசுவான நீதிமானின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பான வசனம் சொல்கிறது. ஆக நீங்கள் நீதிமாக ஆகாத பட்சத்துல நம்ம என்னதான் ஜெபித்தாலும், தலைவர்கள் ஜெபித்தாலும், எத்தனை உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் அது ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது என்பதை அறிந்து ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தை ஆயக்காரனை போல பாவத்தை ஒப்புக்கொண்டு அவர் பாவி ஆண்டவர் பாவங்களா மனுஷன் யாரும் கிடையாது. அல்லேலூயா. பாவங்களா மனுஷன் யாரும் புதிய பற்றி சரி யாருமே கிடையாது. ஒரு இஸ்திரி இச்சையோடு பார்த்தாலே எவ்வளவு பெருசா பண்ணியாயிடுச்சுன்னு சொல்லுது. எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. ஒரு பெண்ணு போறா, அதை பார்த்து ஒரு நல்லா இருக்காளே என்று சொன்னாலும் மனசு நினைச்சது தப்பு. அதே ஒரு மனசும் சரி, ஒரு பொண்ணு அவளை பார்த்து நல்லா இருக்கானே ஆளு அப்படின்னு நினைச்சாலும் என்னது சுபச்சா சீதாச்சு வசம் சொல்லுது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இது கண்டிப்பா நம்மளோட மனசு செய்யாம இருக்க முடியாது. எல்லாருக்கும் இது பாவம் தான் செய்யுது. அப்ப இதெல்லாம் ஆண்டு அறிக்கை செய்ய வேண்டும் அல்லவா? அறிக்கை செய்யாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி கண்டிப்பா ஜெபம் ஆண்டு சொல்லி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆக நாம ஆண்டு சமூகத்துல அமினாவை தியானி தெரிந்து அமினாவை சீர்திருத்தி பார்த்து நம்முடைய குறைகள் என்ன, குற்றம் என்ன என்று ஆண்டு ஆராய்ந்து பார்த்து அதை அறிக்கை செய்து ஜெபித்து ஒரு நாட்கள் பெரிய செய்தி தருவோம்.